ரமலான் என்ற பெயருக்கு இப்படி ஒரு அர்த்தத்தை சொல்லுவார்கள், எரித்து கரிக்க கூடியது என்பதாக. நாம் வாழ்நாளில் செய்த எல்லா பாவங்களையும் இந்த ரமலான் எரித்து கரித்து விடுகிறது. அந்த ரமலானை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த ரமலானுடைய சிறப்பு என்பது, நாம் அதிகமாக ஓதக்கூடிய திக்ருகள் இந்த மாதத்திலே ஓடும் பொழுது 1000 மடங்கு அதற்கு நன்மைகள் கூட்டப்படுகிறது. தொழுகக்கூடிய தொழுகைகளுக்கு பன்மடங்கு நன்மைகள் கூட்டப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒருவர் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், 2 நபர்களை நான் கனவில் கண்டேன். ஒருவர் ஷஹீதாக்கப்பட்டவர், மற்றொருவர் வெறுமனே மௌத்தானவர். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொல்லுகிறார், நான் முதலில் இந்த ஷஹீதாக்கப்பட்டவர் தான் சொர்க்கத்திற்கு நுழைவார் என்று நினைத்தேன். ஆனால் அந்த வெறுமனே முஃபாத்தானவர் சொர்க்கத்தில் முதல் நுழைந்தார் என்பதாக. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், அந்த வெறுமனே முஃபாத்தானவர் ஒரு ரமலானை அதிகமாக அடைந்திருக்கிறார். எனவே அந்த ஷஹீதானவருக்கு முன்னால் இந்த நபர் சொர்க்கத்திற்கு சென்றார்கள் என்பதாக. நண்பர்களே, பயனுக்குரியதான ரமலானை நாம் அடைந்திருக்கிறோம். நன்மைகளால் நிரப்பி சொர்க்கத்தை அடையக்கூடிய தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானார்.